கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே மூதாட்டி ஒருவர் வீட்டில் கள்ளத்தனமாக செடி கொடி பகுதிகளில் பதுக்கி வைத்து மது பாட்டில்கள் விற்பனை செய்யும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் அவ்வப்போது பச்சையப்பன் மற்றும் மாநில கல்லூரி மாணவர்கள் இடையே மோதல் சம்பவங்கள் ஏற்பட்டு வருகின்றன. இதனால் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது ரயில் நிலையத்தில் பட்டா கத்தியுடன் வந்த பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் இருவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சி பகுதியில் அனைத்து பகுதிகளுக்கும் குடிநீர் கலங்களாகவும் மிகவும் மோசமாகவும் வருவதால் நோய் தொற்று ஏற்படும் என நகராட்சி அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தீயணைப்பு நிலையம், பேருந்து நிலையம், அரசு மருத்துவமனை உள்ளிட்டவைகளை சட்டமன்ற பேரவையின் அரசு உறுதிமொழி குழு தலைவர் வேல்முருகன் தலைமையில் ஆய்வு நடத்தப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நாச்சிபாளையத்தில் 7 அடி உயரம் உள்ள ஆஞ்சநேயர் கற்சிலை கொண்டு சென்ற வேன் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் வேனில் பயணம் செய்த 4 பேர் படுகாயத்துடன் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் HIV மற்றும் எய்ட்ஸ் பால்வினை நோய்கள் குறித்த விழிப்புணர்வு பேரணியை வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி இன்று துவக்கி வைத்தார். இப்பேரணியில் VIT பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடஞ்சந்தூர் அருகே வழிவிடச் சொல்லி ஆரன் அடித்த அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கிய இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தர்ம அடி கொடுத்து பொதுமக்கள் போலீசில் ஒப்படைத்தனர். தர்ம அடி கொடுத்து பொதுமக்கள் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இந்த சம்பவத்தால் வேடச்சந்தூர் ஒட்டன்சத்திரம் சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டத்தில் வயநாடு நிவாரண நிதியாக விவசாயியின் 2ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி 500 ரூபாயை மாவட்ட ஆட்சியரிடம் அளித்த செயல் அனைவரிடமும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து கூட்டுறவுத்துறை சார்பில் பயிர்க்கடன் மற்றும் வேளாண்மை துறை சார்பில் விவசாய உபகரணங்கள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. மதுரை மத்திய சிறையில் கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் ஆயுள் தண்டனை சிறைவாசியாக இருந்து வந்த தேனி மாவட்டம் உத்தமபாளையம் கன்னிசேர்வைப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஈஸ்வரன் மத்திய சிறையில் உள்ள வளாகத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து கரிமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவான 120 அடியை கடந்த மாதம் 30ஆம் தேதி எட்டியது. இதனைத் தொடர்ந்து மேச்சேரியில் உள்ள காளிப்பட்டி ஏரி நிரம்பி மற்ற ஏரிகளுக்கு தண்ணீர் செல்கிறது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்து ஆனந்த குளியல் போட்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.